கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்தித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 25வது வசனத்தை இன்றைய தியானத்துக்காக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த நாள் இந்த தியானத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 24வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எண்ணத்தை குடிப்போம் என்றார்களாம். அப்போ மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்கள், மனிதர்கள் அதிகமாக பிரச்சனையை தான் பேசுவார்கள், ஆனால் தேவன் மாத்திரமே தீர்வை பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பிரச்சனையை பேசுகிறவர்கள் இடத்திலே அதிகமாய் செவி கொடுத்து அதற்காக அதிக நேரம் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வை நாம் காண முடியாது. சில சமயம் மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். சில சமயம் மனிதர்களுடைய வார்த்தை நம்மை தோர்ந்து போக செய்யக்கூடும், அதைரியப்படுத்தக்கூடும். நம்முடைய காரியங்களிலே நாம் சலித்து போகக்கூடும். ஆனால் அதன் நடுவிலே நாம் கர்த்தரோடு பேசுவோம் என்றால், நாம் நம்முடைய முகத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்போம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு தீர்வை நமக்கு கட்டளையிடுவார். இங்கே வாசிக்கிறோம், அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருந்தாலும், அநேக மனுஷனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை பலவீனப்படுத்தி அதைரியப்படுத்தி சோர்ந்து போயிருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை, நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை கர்த்தரால் காண்பிக்க முடியும். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவர் நம்மை பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீ இடைப்பட்டு, ஆண்டவரே, அவளை நீ பலப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அவள் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.